மட்டன் ஈரல் சுக்காவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தனியா 50 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், காஞ்ச மிளகாய் 50 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே வறுக்க தேவையில்லை, அப்படியே ராவாவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மட்டன் லிவர் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மட்டன் லிவர் 2 கிலோ எடுத்துருக்கோம். வெங்காயம் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நம்ம அரைச்சி வச்ச குழம்பு பொடி 50 கிராம், மஞ்சள் பொடி தேவையான அளவு, கடுகு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், அரைச்சி வச்ச பொடி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மட்டன் லிவர் சுக்கா பண்ண போகிறோம். லிவரை எடுத்து அதை கவுச்சி வடை போகிறதுக்கு மஞ்சள் தூள், உப்பு, லெமன் சேர்த்து பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். மட்டன் லிவர் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சப்பழம் போட்டு அலசி வச்ச லிவரை போட்டுக்கலாம். லிவர் ஒரு 1/2 பாயில் வந்துடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு வதங்கியாச்சு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுக்காவுக்கு அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம்.
இறக்கிடலாமா? லிவர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம்.